சக்கு லுக்ஸ். நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு அழகான வாத்து இருந்தது. அது தன்னோட முட்டைகளை அடகாத்து வந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு முட்டையா குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சது. அம்மா வாத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் தன்னோட குட்டிகளை பார்த்து. அம்மா வாத்து தாத்தா வாத்தை கூப்பிட்டு வந்துச்சு. தாத்தா, இந்த முட்டை மட்டும் பெருசா இருக்கு, இது மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஆமா, இந்த முட்டை கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம், இரு, அவசரப்படாத. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டையும் விரிசல் விட ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. இருமா, கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. இந்த முட்டையில இருந்து வந்த வாத்து குஞ்சு மற்ற வாத்துங்களை போல இல்லாம கொஞ்சம் அசிங்கமாவே இருந்தது. அதை விட கொஞ்சம் பெருசாவும் இருந்தது. நீ நல்லாவே இல்லை, இங்க பாரு, எல்லாரும் அழகா இருக்காங்க, நீ மட்டும் அசிங்கமா இருக்க. மற்ற விலங்குகள் எல்லாரும் தன்னை கிண்டல் பண்றத பார்த்து அந்த வாத்து குஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இங்க பாருங்க, யாரும் என் குழந்தைய கிண்டல் பண்ணாதீங்க, அவனும் வளர்ந்து பெருசானதும் உங்களை மாதிரி ஆயிடுவான். அம்மா வாத்து ஒரு வழியா குட்டியை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போச்சு. ஆனாலும் மற்ற வாத்து குஞ்சுகள் இந்த வாத்து குஞ்ச விளையாட்டுக்கு சேர்த்துக்கவே இல்லை. அங்க இருந்து அழுதுகிட்டே அந்த வாத்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சதும் பக்கத்துல இருந்த குடிசைக்கு வெளியே போய் அந்த வாத்து தஞ்சம் அடைஞ்சது. மழை நின்னதும் உள்ள இருந்து ஒரு நாய்க்குட்டி வெளியே வந்தது. அது வாத்துக்குட்டிய பார்த்து குறைக்கவும் அங்க இருந்து பயந்து ஓடிருச்சு. கொஞ்ச தூரம் நடந்ததும் பக்கத்துல சில பறவைகளை பார்த்தது. வா அண்ணா பறவையே, எங்களோட வந்து நீயும் விளையாடு. என்ன நீங்க என்ன அண்ணன் பறவைன்னு கூப்பிடுறீங்க? நான் ஒரு வாத்துக்குட்டி. நீ வாத்துக்குட்டி இல்ல, நீயே தண்ணியில பாரு, அப்போ உனக்கு தெரியும். இப்போதான் அதுக்கு புரிய ஆரம்பிச்சது தான் ஒரு அசிங்கமான வாத்து இல்ல, அழகான அன்னப்பறவைன்னு. மற்ற அன்னப்பறவைகளோட சேர்ந்து இப்போ அந்த வண்ணப்பறவையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யாரையும் உருவத்தை வச்சு கிண்டல் செய்யக்கூடாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.